வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமான் நிகழ்ச்சியில் இணைந்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது உணவு முறை. இந்த தலைப்பில் நம்முடைய உரையாட அருள்நிதி ஸ்கை துணை பேராசிரியை திருமதி ஆனந்தி பி அம்மா அவர்கள் பெங்களூரு கேஆர்புரம் ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட மகரிஷி தவ மையத்திலிருந்து நம்முடைய இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். அம்மா அவர்கள் வரலாறிலே ஹிஸ்டரியில் எம்ஏ பட்டம் பெற்று சிறந்த இல்லத்தரசியாக இருந்து கொண்டு யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சியில் எம்ஏ பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் 2012ஆம் ஆண்டிலிருந்து தன்னை உலக சமுதாய சேவா சங்கத்தோடு இணைத்துக் கொண்டு சுமார் 5 ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகிறார்கள். இப்போது அம்மா அவர்கள் தனது நற்சிந்தனையை நம்மிடையே உரையாற்ற அன்புடன் உங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இணைப்பில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் சண்முகணி அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்நாடக மண்டலத்திற்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு உணவு முறை. இந்த உணவு முறையை பற்றி ஒரு சிறு சிறு தலைப்புகளோடு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா இந்திய நாட்டில் வாழ்ந்த ஆன்மீக அருளாளர்கள் பாத்தீங்களா தத்துவங்களோடு மனிதனின் வாழ்வுக்கு அடிப்படையான உடலையும் உயிரையும் வளர்ப்பதற்கான வழிமுறைகளையும் நமக்கு வகுத்து கொடுத்துள்ளனர். இந்திய நாட்டு தட்பவெப்ப நிலைகளில் வாழ்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா பொதுவாக எப்படி உணவு ஏற்புடையது என்பதை காலங்காலமாக ஆராய்ந்த முன்னோர்கள் பல நூல்களை நமக்கு தெளிவா எடுத்து உரைத்துள்ளனர். குடும்ப பண்பாட்டின் வழியே வருகின்ற உணவு பாத்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள் பின்பற்றப்படுகின்றன. இருந்த போதிலும் இந்த காலத்துல பணியின் காரணமா வெவ்வேறு இடங்களுக்கு செல்வதால் அந்த பண்பாட்டின் வழியே வரும் உணவு முறையில் மாற்றம் உண்டாகி பலவிதமான நோய்களுக்கும் ஆளாகின்றனர். இதனால பாத்தீங்கன்னா பெரும்பாலானவர்களுக்கு பாத்தீங்கன்னா உணவு முறையை பற்றி ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்குது. அதே சமயம் பலருக்கு எத்தகைய உணவு கொள்ள வேண்டும் என்பதில் விழிப்பு நிலையம் ஏற்பட்டுள்ளது. உலகெங்கும் வாழும் மக்கள் குலம் அனைத்திற்கும் பொதுவான உணவு முறை தற்காலத்திற்கும் அவசியமாக உள்ளது. உடல் வளர்ச்சிக்காக அறுசுவைகளோடும் கூடிய உணவு நாம் உட்கொள்கிறோம். ஒரு முறை உண்ட உணவு முற்றிலும் செரிமானம் ஆகிவிட்டதா என்று அறிந்த பின் தான் அடுத்த வேளை உணவு உட்கொண்டால் நோய் உண்டாகாது. உணவுல அளவு முறை காப்பது மிகவும் அவசியம். அவ்வாறு உணவு உட்கொண்டால் உடலில் நோய் உண்டாகாது. மருந்தின் அவசியம் நமக்கு இருக்காது. அத திருக்குறள்ல பாத்தீங்கன்னா மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின் என்று சொல்றார் திருவள்ளுவர். ஒரு முறை உணவு உண்டதற்கும் மறுவேளை உண்பதற்கும் இடையில் இருக்க வேண்டிய கால அளவை அறிந்து கொண்டு உண்ண வேண்டும். அதோடு மட்டுமல்லாம எத்தகைய உணவை எத்தகைய முறையில் கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து உணவு உண்டால் இந்த நல்வினை பயனாக நமக்கு இந்த மானிட தேகத்தை நெடுங்காலமாக பயன்படுத்தி பிறவி பயனை அடையலாம். பசி நமக்கு ஏன் எழுகிறது பாத்தீங்கன்னா உணவு தான் நம்ம உடலை வளர்க்கிறது காக்குறது. உடலை இயக்குவதற்கான ஆற்றல் உணவிலிருந்து தான் கிடைக்கிறது. 2 நாள் உணவு உண்ணவில்லை என்றால் என்ன ஆகும்? உடல்ல இடம் குறையும். அன்றாடம் நம்ம செயல்பாட்டின் காரணமாக உயிராற்றல் உடம்புல இருந்து செலவாகி கொண்டே இருக்குது. அப்ப குறிப்பிட்ட அளவுக்கு மேல உயிராற்றல் செலவாகும் போடும்போது உடல் பராமரிப்புக்கான ஆற்றல் குறைஞ்சு போகுது. அப்போ உடல்ல என்ன ஆகுது? சோர்வு உண்டாகுறது. அப்ப அந்த சோர்வை போக்கிக்களவும் நம்ம இழந்த ஆற்றலை மீண்டும் பெறவும் இயற்கை நமக்கு என்ன பண்ணிருக்குன்னா பசிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கிறது. பசிக்கு காலத்தோடு முறையும் உணவு கொள்ள வேண்டும் என்றால் எந்த வழியும் நம்மளால செய்ய முடியும். எனவே உணவு உட்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அதாவது பசியின் கொடுமை. உணவு கிடைக்காத குறைபாட்டால் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா நம்மளோட கண்கள் இருளடையும், காதுகள் அடைச்சுக்கும், குடல்கள்லாம் முறுக்கி நரம்புகள்லாம் பாதிப்பு அடையும் பாத்தீங்க. அப்ப அந்த பசி பசி எவ்வளவு கொடிய துன்பம் விளைவிக்கும்.
என்பது எல்லாருக்குமே அறியும். அப்ப வந்து பட்டினியை வந்து யாருமே வந்து அனுபவிக்க கூடாது. ஆனந்தி அம்மா கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு பாருங்க. எடுத்துட்டேங்கய்யா. நல்லது. இப்ப பேசுங்கம்மா, கேக்குது இப்போ. ஐயா பசியில இருந்து ஆரம்பிச்சீங்க, அதுல இருந்து சொல்லிட்டுங்களா ஐயா? ஆமா, அதுல இருந்து சொல்லுங்க. சரிங்க. அதாவது பசி ஏன் ஏற்படுகிறது? உணவு தான் வந்து உடலை வந்து வளர்க்கிறது, காக்கிறது. உடலை வந்து இயக்குவதற்கான ஆற்றல் வந்து எதுல இருந்து கிடைக்குன்னா உணவிலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. அப்ப 2 நாள் வந்து நம்ம சாப்பிடலன்னா என்ன ஆகும்னா நம்மளோட உடம்பு வந்து எடை குறையும். அப்ப அன்றாடம் வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு வந்து உயிராற்றல் வந்து செலவாகி கொண்டேதான் இருக்கிறது. அப்ப இந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேல வந்து உயிராற்றல் பாத்தீங்கன்னா செலவாகும் போது உடல் வந்து பராமரிப்புக்கான ஆற்றல் வந்து குறைஞ்சு போயிருது. அப்ப இதனால என்ன ஆகுதுன்னா உடல்ல வந்து சோர்வு உண்டாகி அந்த சோர்வு வந்து போக்கிக் கொள்வதற்கு இழந்த ஆற்றலை வந்து நம்ம மீண்டும் பெறுவதற்கு வந்து இயற்கை என்ன பண்ணுது, நமக்கு பசிங்கிற உணர்வே குடிக்கிறது. அப்ப என்னச்சுன்னா பசிக்கு காலத்தோடு முறையும் உணவு வந்து சாப்பிட வேணும். அப்படி நம்ம சாப்பிடலாம்னா எந்த வேலையும் நம்மளால செய்ய முடியாது. அப்ப உணவு கண்டிப்பா வந்து எல்லாரும் எடுத்துக்கொள்வது அவசியம். பசியோட கொடுமை. உணவு கிடைக்காத குறைபாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கண்கள் வந்து இருளடைஞ்சு போகுது, காதுகள் வந்து அடைச்சி, குடல்கள்லாம் முறுக்கி, நரம்புகள்லாம் என்ன செய்யுது, ரொம்ப பாதிப்படைஞ்சு. அப்போ வந்து பாருங்க பசிங்கிறது எவ்வளவு பெரிய துன்பம் வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து யாருமே வந்து பட்டினியை வந்து யாரும் அனுபவிக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பணக்காரர் சாப்பிட்டு வந்து மாடியில படுத்து தூங்குறாரு. தூக்கம் அவருக்கு வரவில்லை. அதே மாடியில் வந்து கீழே ஒருத்தர் வந்து ஒரு ஏழை வந்து பசியோடு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தொடர்பு பார்த்தால் ஒன்றும் இல்லை. அப்ப அந்த ஏழை நினைக்கிறார், நான் பசியோடு வந்து நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், அவர் வந்து சாப்பிட்டு நல்லா தூங்குறாருன்னு சொல்லி அவரு நினைக்கிறாரு. இவருடைய எண்ணம் வருத்தம் எல்லாம் எங்கோ நாடி வரும் என்றால் பாத்தீங்கன்னா உண்டு கழித்து இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களதான் அந்த எண்ணம் வந்து நாடும் பார்த்துக்கோங்க. அப்ப அந்த ஏழை எண்ணாலையின் ஆற்றல் எவ்வளவு எண்ணமே இறைவனின் பிரதிபலிப்பு, இயற்கையின் படர்க்கு நிலை, பேராற்றலுடைய அந்த எண்ணாலையின் தாக்குதலால வந்து அந்த செல்வந்தர் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கினாலும் அவரால் வந்து படுத்து நிம்மதியா தூங்க முடியல. அப்ப வந்து ஏழ்மை வந்து பாத்தீங்கன்னா பணக்காரரை கூட தாக்கி விடுது. அப்ப ஏழ்மை வந்து எல்லாருக்கும் வந்து சொந்தமாகி விடுகிறது. ஒவ்வொரு மனிதனும் பாத்தீங்கன்னா சமுதாயத்தின் சொத்து. நாம் ஏதோ ஒவ்வொருவரும் நாம தனியா இருக்க என்று நினைக்கிறோம். அது ஒரு கற்பனை, அறியாமை என்று கூட சொல்லலாம். உடலால் உயிரால் வந்து அறிவால் சமுதாயத்தில் உள்ள மக்களோடு ஒவ்வொரு மனிதனும் பின்னி கொண்டுதான் நம்ம இருக்கிறோம். பொருளளவில் வந்து பாத்தீங்கன்னா ஏழை பணக்காரன் என்று இருக்கலாம். ஆனால் ஏழையின் பசியின் கொடுமை எவ்வளவு வந்து எல்லாரையும் பாதிக்கிறது பாருங்க. அப்ப இதுல ஏழை பணக்காரன் வந்து யாரையும் வந்து நம்ம சொல்ல முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா அறுசுவை. நாம் முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ கண்ணோட்டத்தோடு தொடர்ந்து உடல் நலத்திற்கு அடிப்படையாக உணவின் சுவையை வந்து 6 வகையா வந்து பிரிச்சு கொடுத்துள்ளாங்க. அது பாத்தீங்கன்னா துவர்ப்பு, உவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு, கசப்பு, கார்ப்பு ஆகிய அந்த 6 சுவைகளும் சர்வீத அளவில் வந்து இருப்பின் உடல் நலம் நன்றாக இருக்கும். அவற்றில் ஒவ்வொரு சுவையாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். துவர்ப்பு சுவை. அதாவது துவர்ப்பு சுவை வந்து குறைந்தால் பாத்தீங்கன்னா கை கால்களிலிருந்து வீக்கம் வரும், உடல் வெளுக்கும், சோர்வு ஏற்படும். அதிகமான என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கால் குடையும், தூக்கம் வராது. அப்ப பாத்தீங்கன்னா இதை நம்ம சரி செய்யணும்னா இதுக்குரிய உணவு வந்து நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ரத்தத்தை வந்து பெருக்கிறது. இது பாத்தீங்கன்னா வாழைப்பூ, அத்திக்காய், மாவுடு, மாதுளை, வாழைக்காய், அவரையில வந்து இந்த துவர்ப்பு சுவைகள் இருக்குது. அப்போ வந்து நம்ம உணவுல வந்து இதை எடுத்துக்கணும். வாரத்துல 1 நாள் 2 நாள் கண்டிப்பா எடுத்துக்கணும். அதே மாதிரி உப்பு சுவை பாத்தீங்கன்னா எலும்புக்கு வந்து தேவைப்படுது. குறைந்தால் வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சல், வயிற்று வலி, பசியின்மை, புளியப்பம் போன்றவை எல்லாம் உண்டாகும். அதிகமான பாத்தீங்கன்னா வாந்தி பேதி, அடிக்கடி யூரின் போதல், காய்ச்சலாம் வந்து வரும். அதாவது உப்புச்சத்து இயற்கையிலே வந்து இருக்கிறது. அது வந்து நீர்க்காய்கள் வந்து அதிகமா இருக்குது பாத்துக்கீங்க. அப்ப நீர்க்காய்கள் பாத்தீங்கன்னா சுரைக்காய், கேரட், நூல்கோல், பீட்ரூட், பீக்கங்காய், புடலங்காய், சவ் முள்ளங்கி எல்லாம் வந்து அந்த உப்பு சம்பந்தப்பட்ட காய்கள். இதே நம்ம அதிகமா எடுக்கும்போது நமக்கு உடலுக்கு தேவையான அந்த சுவைகளை வந்து ஒன்னொன்னா நமக்கு சேர்ந்து உடல் வளத்தை காக்குறது. அடுத்து பாத்தீங்கன்னா இனிப்பு சுவை. இந்த இனிப்பு சுவை வந்து பாத்தீங்கன்னா தசையை வந்து குறிக்கிறது. இனிப்பு வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா இது அதிகமாச்சு என்னெல்லாம் நீரிழிவு நோய், கட்டிகள், உடல் பெருத்தல், சோர்வு, இதய நோய் போன்றவெல்லாம் தோன்றும். ஆனா அதே நேரத்துக்கு குறைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா உடல் மெலியும், சிறு
சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இது பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பொருட்கள் பாத்தீங்கன்னா அரிசி, கோதுமை, தண்டு வகைகள், தாவரங்கள், அதாவது கேரட், பழ வகைகள், கரும்பு வகைகள், கரும்பு எல்லாத்துலயும் வந்து இந்த சுவை வந்து இருக்குது. அப்ப நம்ம வந்து அவங்கவுங்க உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கன நம்ம எடுத்து வந்து அதை கண்டிப்பா நம்ம உணவு முறையில கண்டிப்பா சேர்த்துக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா புளிப்பு சுவை. புளிப்பு சுவை வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு இருக்கு, உடம்புல கொழுப்பு சத்துக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது. அதை வந்து உணவிற்கு வந்து ருசியும் சேர்க்கக்கூடிய சுவை. இந்த சுவை வந்து குறைஞ்சா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உறக்கம், தூக்கம் வராது, உடல்ல வந்து படபடப்பு இருக்கும். அதிகமாச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து மலச்சிக்கல், சோம்பல், தலைவலி, பல்வலி, அல்சர், அதிக தூக்கம், ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறைமுகமாக நம்ம யூஸ் பண்ற வந்து எல்லா இதுலயும் இருக்குது, தானியங்களே இருக்குது பாத்தீங்கன்னா. இன்னொன்னு வந்து நம்ம மாவு அரைக்கிற தோசை மாவுல வந்து புளிப்பு சுவை இருக்குது. அதே மாதிரி வடை, பச்சரிசி, ஜவ்வரிசி, பைத்தம்பருப்பு, தோரை, பட்டாணி, முந்திரி, தயிர், மோர் எல்லாவற்றிலுமே இருக்குது. அதே மாதிரி காய்கறி வகைகளை பாத்தீங்கன்னா பூசணி பருப்பு, வெண்ணெய், உருளைக்கிழங்கு, பனைங்கிழங்கு, வாழைக்காய், தக்காளி இதுல எல்லாம் வந்து சுவை இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சமையல் பண்ணும்போது அது வந்து சரிவிகித அளவுல வந்து நம்ம எடுத்து வந்து உணவுல வந்து புளிப்பு சுவையை வந்து நம்ம சேர்த்து யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கசப்பு சுவை வந்து நரம்புக்கு ஊக்கப்படுது. இந்த கசப்பு சுவை வந்து குறைஞ்சால் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தலைவலி, உடல் வலி, காய்ச்சல், செய்யாமை போன்ற ப்ராப்ளம் எல்லாம் வரும். ஆனா அதிகமாச்சுன்னா பாத்தீங்கன்னா உடம்புல வந்து இந்த ஒரு அரிப்பு மாதிரி ப்ராப்ளம் வரும், வாயு பிரச்சனை வந்து ஏற்படும். அப்ப இந்த கசப்பு சுவை வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். இந்த காய்ச்சல் நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம வாயில அப்படி கசப்பா மாறுது பாத்தீங்களா, அப்ப வந்து அதுக்கு ஒரு ஆற்றல் வந்து அங்க உள்ள வந்து நடக்கிறது பாத்துக்கோங்க. அப்போ வந்து அது வந்து எந்தெந்த இதுல இருக்கும் பாத்தீங்கன்னா பாவக்காய், சுண்டைக்காய், தூதுவளை, கத்திரிக்காய் போன்றவற்றில் இதெல்லாம் இருக்குது. கசப்பு சுவையை நம்ம வந்து அடிக்கடி உணவுல வந்து நம்ம கண்டிப்பா சேர்க்கணும். அதுக்கு அடுத்த சுவை பாத்தீங்கன்னா கார்ப்பு சுவை. இது வந்து பசி உணர்வு வந்து நமக்கு தூண்டும். கார்ப்பு சுவைனால எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து சமையல் அடிக்கடி அதிகமா போட்டு காரத்தை தான் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணி சொல்லுவோம். நல்லா காரமா சாப்பிடுறவங்களும் இருப்பாங்க. காரமா நல்லா சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா தண்ணி குடிச்சு ஏதாவது ஸ்வீட்டா வாயில போடுவாங்க. இந்த கார்ப்பு சுவை வந்து குறைஞ்சா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது நாக்கு ட்ரை ஆகும், சரியாம அது டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படும், மலச்சிக்கல்லாம் வந்து உண்டாகும் பாத்துக்கோங்க. அதிகமாச்சுன்னு வந்து நீர் கடுப்பு ஏற்படும், குடல் வந்து புண்ணு உண்டாயிடும் பாத்துக்கோங்க. அப்ப இதையும் வந்து நம்ம அளவா தான் சேர்க்கணும். இது பாத்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, வெங்காயம், மிளகு இதெல்லாம் இருக்குது பாத்துக்கோங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கார்ப்பு சுவையில வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து மிளகாய் வத்தலை வந்து யூஸ் பண்ணலாம், மிளகு தான் யூஸ் பண்ணாங்க. இப்பவும் நம்மளும் என்ன சொல்றாங்க, நம்ம பழைய பாரம்பரிய முறைப்படி நம்ம வந்து மிளகு வந்து உணவுல வந்து அதிகமா சேர்க்க சொல்றாங்க. இப்போ உள்ள காலகட்டங்கள பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இப்ப சமையல வந்து எல்லாரும் வந்து அதிகமா மிளகு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிளகு வந்து ஒரு முக்கியமான மருந்து. அதான் 10 மிளகு இருந்தா கூட பகைவன் வீட்டுல போய் கூட சாப்பிடான்னு சொல்ல ஒரு பழமொழி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இது நம்மளோட பாரம்பரியமா நம்ம பண்பாடான உணவு பார்த்துக்கோங்க. அடுத்தது அவங்க ஒவ்வொருவரும் இந்த உடல் நலம், வாதம், பித்தம், சிலேத்துமம் ஆகிய இந்த 3 அடிப்படை ஆதாரங்களை கொண்டுதான் நம்மளோட உடம்பு அமைத்திருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா வாதம், பித்தம், கவலைல இருந்து ஏற்றத்தாழ்வுக்கு தக்கனதான் இப்ப நோய் உண்டாகுது. அப்ப வந்து இந்த 6 சுவைகளே வந்து நம்ம சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா சரிவிகித அளவுல வந்து நம்ம சேர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனை இருக்குதோ அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு சால்வ். நான் இப்ப வந்து டாக்டர் போய் காமிச்சேன்னா அவங்களுக்கு வாதம் அதிகமா இருக்கு, பித்தம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப வந்து நம்ம உணவிலே நம்மளோட உடம்ப வந்து நம்ம சரி செய்து கொண்டுகிறோம். இது வந்து நம்ம பண்பாட்டின் வழியே வந்த உணவு பழக்க வழக்கம். அதுதான் அளவோடு உண்டால் உடல் உணவை ஜீரணிக்கும், அதிகமாக உண்டால் உணவு உடலை ஜீரணிக்கும். அதாவது உழைப்பின்றி உண்ணும் உணவு உடற்கருவிகள் செயல்திறனை குறைத்து விடும். அதாவது செரிமானம் ஆகாது, உடல்ல இருந்து வெளியேறக்கூடிய கழிவு வந்து வெளியாகாது. அப்போ என்ன ஆகுன்னா உடல்ல தேக்கமாக என்ன போதும்னா உடல்ல வந்து நோய் உண்டாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா பொருந்தும் உணவு, பொருந்தா உணவு. நாம வந்து பிறந்தது முதல் இன்று வரை வந்து எல்லா வகையான உணவையும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கணும். அப்போ அதோட ரசாயன தன்மைக்கு ஆற்றலுக்கும் தக்கவாறு தான் நம்மளோட உடல் அமைந்துள்ளது. அப்பதான் உணவே தான் உடலாக வந்து மாறுகிறது. அப்ப அந்த உணவுல பாத்தீங்கன்னா பொருந்தும் உணவு, பொருந்தா உணவுலாம் வந்து இருக்குது பாத்துக்காங்க. அப்ப வந்து மகரிஷி, அதாவது
பொருந்தும் உணவு பொருந்தா உணவுலாம் இருக்குது. அப்போ வந்து அந்த புலால் போன்ற உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு பாத்தீங்கன்னா முரட்டுத்தனமான எண்ணத்தை வந்து கொடுக்கும். மகரிஷி ஐயா கிட்ட வந்து கேட்டாங்க, ஐயா நீங்க வந்து உங்களோட வாழ்க்கை வரலாறு நூல்ல வந்து புலால் உணவை பத்தி நீங்க அழகா சிறப்பா எழுதியிருக்கிறீங்களா, ஆனா குண்டலி பயிற்சி இந்த வரவங்களுக்கு வந்து நீங்க புலால் பத்தி உண்ணக்கூடாதுன்னு என்று ஏன் வந்து ஒரு நிபந்தனையா வந்து நீங்க சொல்வதில்லைன்னு கேட்டாங்க. அதற்கு ஐயா என்ன சொன்னாருன்னா, நான் வந்து அவங்க வந்து புலால் வந்து அவங்க உண்றது அவங்களோட பழக்கம். திடீர்னாப்புல வந்து நான் வந்து அத சாப்பிடுங்கன்னு தடுக்க வந்து நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து ஆன்மீக துறையில வந்து அவங்களுக்கு வரணும்னு ஆசை இருக்கும். அப்ப அப்படி வரவங்களுக்கு வந்து இந்த வார்த்தைய சொன்னாங்கன்னா வராமலே போயிருவாங்க. சொல்லிட்டு இதோட ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, தியானம் வந்து செய்ய 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 வந்து பாத்தீங்கன்னா சாத்வீக தன்மை வந்து நமக்குள்ள வரும். அப்ப என்ன ஆகுன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காவே அதை விட்டுருவாங்க. சொல்லி ஐயா வந்து சொல்லியிருக்காரு. ஐயா வந்து அமெரிக்கா போயிருக்கும்போது அவர் வந்து இங்க வந்து அந்த மாற்றத்தை வந்து ஐயா அங்க பாத்துக்கிறாரு. அங்க வந்து அன்பர்கள் சாமிஜி எங்களுக்கு வந்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரெட் புலால் அதாவது ரெட் மீட் ஐட்டம்லாம் எங்களுக்கு பிடிக்கதே இல்லை. இப்ப வந்து அது என்னவோ சாப்பிடணுங்கிற அந்த எண்ணமே எங்களை விட்டு போயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முறை ஐயா அமெரிக்கா போகும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஐயா நாங்க வந்து போன தடவை சிவப்பு புலால தான் விட்டோம். அதுக்கப்புறம் வெள்ளை புலால் எடுத்திருந்தோம். இப்ப பார்த்தோம்னா நாங்க அதையும் விட்டுட்டோம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம சொல்லதான் வந்து ஒருத்தங்கிட்ட வந்து அந்த ஆர்டர் போட்டு அந்த மாதிரிலாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வந்து தவம் பண்ண 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 ஏன்னா நம்ம கிட்ட அன்பும் கருணையும் வந்துடும். அப்போ வந்து நம்ம வந்து அந்த சாத்விக தன்மை வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வந்து அந்த பழக்கத்துல இருந்து விடுபடுறோம். அதனால வந்து யாரையும் வந்து நமக்கு தடை போடணும்னு அவசியம் கிடையாது என்று ஐயா சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல் நோக்கிய வாழ்க்கை எப்போது வந்து மிருகத்தோட வாழ்க்கை வந்து கீழ் நோக்கிய வாழ்க்கையே தான் இருக்கும். அவற்றோட எலும்பு பாத்தீங்கன்னா போன் வந்து தரைக்கு இணையா பேரலா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மரம் செடி கொடி இவைகள்லாம் எப்போதுமே மேல் நோக்கி தான் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப உணவுக்காக வந்து பாத்தீங்கன்னா மரம் செடியில இருந்து வேறு பூவிலே தான் நம்ம வந்து வச்சு வந்து நம்ம வந்து பயன்படுத்துவது நல்லது. அப்ப இந்த கீழ் நோக்கிய உணவுன்னு சொன்னா பாத்தீங்கன்னா சில பொருட்கள் வந்து தாவர இனத்துக்கு கீழ் உண்டு. அதை வந்து கிழங்கு சில பொருட்களை தவிர்த்து அதாவது என்னது பாத்தீங்கன்னா வெள்ளை பூண்டு வெங்காயம் வெற்றில வந்து சாத்வீக நெறி கொண்டவர்கள் அதாவது ஆன்மீக துறையில் உள்ளவர்கள் வந்து இந்த இதை வந்து விலக்கிவிடும் பழக்கம் இது வந்து ஃபாலோ பண்றாங்க. அப்ப வந்து உணவுக்கு உயிர் கொள்ளாத நண்பு. அதாவது வேதாத்திரி மகர்ஷியும் அவங்களோட பெற்றோர் வந்து ஆண்டுதோறும் வந்து திருப்பரூர் மகாபலிபுரம் வந்து 2 ஊர்களுக்கு வருஷம் போவாரு. அப்ப வந்து அந்த வருஷம் அவங்க தம்பியை அழைச்சு கொண்டு 2 பேரும் அங்க திருப்பரூரும் போயிருக்காங்க. 2 நாள் அங்க தங்கி இருந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து மகாபலிபுரம் போயிருக்காங்க. மகரிஷியோட குடும்பத்துல வந்து மாமிச உணவு வந்து அந்த சாப்பிடுற பழக்கம் உண்டு. ஆனா மகரிஷிக்கு வந்து சிறு வயதுல இருந்து அவ்வளவா சாப்பிடுறது பிடிக்காது. ஆனா அவர் வந்து அடியோட வந்து நிறுத்திடல. அப்ப பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல ஒரு திருவிழா நடந்துச்சு. அந்த திருவிழால வந்து புத்தக கடை வந்து போட்டிருக்காங்க. போடும்போது அதுல ஒரு புத்தகம் வந்து குறிப்பா மகரிஷியோட கண்ணில் பட்டிருக்கு. அதாவது அந்த புத்தகத்தோட தலைப்பு பார்த்தாங்கன்னா புலால் உணவின் கேடுகள் என்ற தலைப்பு இருந்தது. உடனே ஐயா என்ன பண்ணாரு, அதை 1.25 கொடுத்து வாங்கி அந்த புக்கை வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அதில் உள்ள வார்த்தை வந்து அவர் ரொம்ப நெகிழ வச்சிருக்காரு. அதுல ஒரு கவி ஒண்ணு இருந்தது. அம்மாவென அலற ஆறுயிரை கொன்றறுத்தி இம்மானிடரெல்லாம் இன்புற்றி இருக்கிறார். அம்மாவென்னும் ஓசை கேட்கின்ற மாதவர்க்கும் பொய்மா நகரமெனில் புசித்தவருக்கு ஏன் சொல்வதோ என்ற கவி. அதாவது மாம்பெரும் தவசியனும் ஒரு ஆடு அல்லது மாடு தன்னை பிறர் கொல்லும் போது வெளியிடும் அம்மாவெனும் ஓசையை கேட்டுவிட்டால் அக்கொடு துன்பத்திலிருந்து விடுவிக்காமல் அந்த இடத்தை விட்டு அகன்று போனால் அவருக்கு வந்து பொய்மா நகரம் கிட்டும். அதாவது புலால் உண்பவர்கள் வந்து இத்தகைய பாவத்திற்கு உள்ளாவர் என்பது இதன் கருத்து. அவரோட சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா விரைவாக ஓடிது. அதாவது தேவ நினைவு இருந்தது. அவர் வந்து அதுவரையில் தெரியாமல் மாமிசான உண்டு ஏற்றுக்கொண்ட பாவங்களை வந்து மன்னிக்கும்படி வந்து கண்ணீர் விட்டு ஐயா வந்து அழுதுருக்கிறாரு. அப்ப எல்லா உயிருமே பாத்தீங்கன்னா இரையாற்றலின் பொறுப்பு வந்து அறிவோடு தான் உருவாக்கப்பட்டிருக்கல. மனிதன் தனது உணவுக்காக எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாது. உணவுக்காக வந்து பிற உயிரை கொல்லுவதில்லை என்று மன உறுதி கொண்டு 5 ஒழுக்க பண்பாட்டில் 3வது ஒழுக்கமாக ஐயா கொடுத்திருக்கிறாரு. தவிர்க்க முடியாத அழிக்க ஒரு உயிர்களோடு போராடுவது வெற்றி பெறுவன் தற்காப்பு என்ன இயற்கை நீரில் வந்து நம்ம வந்து ஒப்புக்கொள்ளக்கூடியது ஆகும். மனிதனே தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் தங்களுக்கு வேண்டிய வந்து உணவை தாங்களே உற்பத்தி செய்யக்கூடிய திறமை இல்லாதால்தான் அவை வந்து உயிரை வந்து
அடிச்சு கொண்டு வழிகின்றன. இதை வந்து நம்ம குற்றம் என்று சொல்ல முடியாது. இயற்கை வளத்தை வந்து பாத்தீங்கன்னா வாழ்வின் வளமாக மாற்றி அழகுபடுத்தி வாழக்கூடிய 6வது வழி வந்து மனுஷனுக்கு பிறந்திருக்கு. அப்போ வந்து வித்திட்டு வந்து தானே உணவு உற்பத்தி செய்ய திறன் பெற்ற போது எதுக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு உயிரை வந்து கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ஐயாக்கு சொல்றது. அப்போ மாமிசமானது வந்து பாத்தீங்கன்னா பிற உயிரினங்களை துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி பெறப்படுவது. நம்ம உடல் அணுக்கள் வந்து அது கலந்தால் நம்ம எண்ணத்திலும் வந்து எனது வன்முறை வந்து வளர வழி போலாதான் எனக்கு கூறுகிறாரு. அப்ப இந்த உலக சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் புலால் உண்ணுகின்ற சமுதாயங்களில் குற்றங்கள் வந்து போர்கள் இவை அதிகமாக நிகழ்ந்திருக்கின்றன என்பது நமக்கு அது தெரிய வரும். முக்குணங்கள் சாத்வீகம், ரஜோ, தமச என்ற 3 குணங்களே மனிதரிடம் வந்து உண்டு பார்த்துக்குங்க. அதாவது தானியங்கள், காய்கறிகள், கீரைகள், பழவகைகள் முதலிய வந்து சாத்வீக உணவு. இவை வந்து பொறுமை, அன்பு, இரக்கம், சகிப்புத்தன்மை போன்றவைகள்லாம் வந்து வளர்க்கு. இதுதான் வந்து ஆன்மீக நெறியாளர்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க. ரஜோ பார்த்தீங்கன்னா புலால் வகைகள், ஏலக்காய், கிராம்பு, மிளகாய் இந்த மாதிரி காரத்தன்மையான உணவுகளை வந்து சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா மூர்க்கத்தன்மை வரும். அதை வந்து புலால் உணவுக்கான அந்த முரட்டுத்தன்மையான எண்ணத்தையும் செயல்களையும் வந்து தூண்டும். இது வந்து ஒரு நோயை உண்டு பண்ணும் இந்த ரஜோ உணவு. அடுத்த பார்த்தீங்கன்னா தாமச உணவு. பீட்ரூட், கேரட், கருணைக்கிழங்கு தவிர்த்த மற்ற பிற கிழங்கு வகைகள், காய்கறிகள், சுரக்காய் போன்றவைகளை என்ன மந்தத்தன்மை உருவாக்கி அதாவது செயல் ஆர்வத்தை வந்து நமக்கு குறைக்கும். அததான் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த நிலையிலும் துன்பம் அல்லது கெடுதல் என்ற எண்ணமும் செயலும் உண்டாகின்றதோ அதுதான் தமோ குணம். எண்ணம், சொல், பொருள் எதுவானாலும் துன்பத்தை தரத்தக்க தூண்டக்கூடிய அளவுக்கு மனநிலை எழுச்சி பெறுமால் அது ரஜோ குணம். அதையும் கடந்து அமைதி என்ற நிலைக்கு வரும்போது தெய்வீகம், அதுதான் சாத்வீகம். அமைதி என்ற நிலையில் எது வருமோ அந்த நிலை சத்துவ குணம். அந்த நிலையில் நீண்ட காலம் நம்மிடத்துல வந்து பல குணங்கள் வந்து எழுச்சி பெற்று வந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றை நாம் நிறுத்துவதற்கு என்ன செய்யணும்? உணவு பழக்க வழக்கம் வந்து நம்ம மாற்றி கொள்ளணும். எளிய முறை உணவு, பொதுவான உணவுமுறை. காலையிலே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று, தேங்காயோடு எங்கும் ஒக்கும். வேலை முடிந்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு விதவிதமாய் கருவிகையோடு அரிசி சாதம். மாலையிலே காய்கறிகள், கோதுமையின் மாக்கொண்டு தயாரிக்கும் உணவு போதும். பாலை தனியாக காய்ச்சி இனிப்பு கூட்டி பருகிடலாம். டீ, காபி தேவையில்லை. அதாவது காலை 5 மணிக்கு நம்ம எந்திரிச்சு உடல் கடமைகள்லாம் முடிச்சு உடற்பயிற்சி செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு 5:30 முதல் 6 மணி வரையில தியான பயிற்சி கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 7 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா புஞ்சை தானியத்தால கஞ்சி தேங்காயோட சேர்த்துக்கொள்வது நல்லது. நம்ம உடம்புக்கு அது நல்லது. அது தேங்காய் வந்து பச்சை சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லது. பகல் 11:30 மணி to 12 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு அரிசி சாதம் காய்கறியோட நெய் சேர்த்து சாப்பிடலாம். மாலையில வந்து கோதுமை மா கொண்டு தயாரித்த அந்த ரொட்டி போல உள்ள மீதியாகாமல் கெட்டு போகாத ஆகாரத்துடன் கூடிய காய்கறிகள் பழவகைகளை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பாலை வந்து தனியா காய்ச்சி இனிப்பு கூட்டி அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிடலாங்க. காப்பி, டீ வந்து தேவையில்லை. இது வந்து நம்மளோட நரம்புகளை உற்சாகப்படுத்தும். அதனால அதை வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லதுன்னு வந்து ஐயா சொல்றாரு. இந்த உணவு திட்டம் வந்து எல்லாருக்குமே பொதுவாக உள்ளது. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா தட்பவெப்ப நிலைக்கும் இது பொருந்தும். நேரத்தை மட்டும் ஆங்காங்கு உள்ள தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளலாம். அப்ப வந்து ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா வந்து நஞ்சை தானியம், புஞ்சை தானியம் இவற்றை வந்து ஆகாரத்துல வந்து நம்ம சேர்த்துக்கொள்வது உடலுக்கும் அறிவின் நுட்பத்திற்கும் ரொம்ப அவசியமாகும் பாத்தீங்கன்னா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாவோடு செயல். நம்ம அதாவது பசிக்கு உணவு நம்ம உண்கிறோம், வாயில் போட்டு விழுங்குவதோடு நம்ம செயல் முடிஞ்சிட்டு அந்த உணவு என்ன ஆயிட்டு ரசம், ரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்ற 7 தாதுக்களாக மாறியது. இந்த 7 தாதுக்கள் நம் உடலையும் உயிரையும் பாதுகாத்து வருகிறது. இந்த வேலையை யார் செய்யறாங்க? இந்த வேலையை யார் செய்யறா? நாம் செய்யும் செயலுக்கு விளைவு கொண்டு வருகிறது. அந்த விளைவு யார் என்று எப்படி உண்டு பண்ணுகிறார்கள்? எல்லாம் அல்ல இறைவன். அப்பொருளாக இருந்து கொண்டு என்ன செய்யறான்? அந்தந்த தன்மையில் இருந்து கொண்டு இயக்கத்திற்கு தக்க விளைவை தந்து இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்ப உணவின் தரம், மாற்றம் ஆகியவற்றை எழும் ஆற்றலானது பாத்தீங்கன்னா உயிர் சக்தியை வந்து தூண்ட ஒரு படர்க்கை நிலையில் அது ஒரு மனமாக மாறுகிறது. அப்போ உயிரும் உடலும் இணைந்து இயங்கும் தொடர்பால் இயற்கையில பசியலும் தட்பவெப்ப உணர்வுகள், உடல் கழிவுகள், உடலின் உந்து வேகம் ஆகிய இயற்கை துன்பங்கள் ஆகும். இவற்றை நம்ம சமன் செய்து கொள்ள என்ன ஆகும்னா செய்து கொள்வது உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம்
இவற்றில் அலட்சியம் செய்வதோடு அதிகமா உண்பதோ முரண்பட்ட உணவு கொள்வதோ இருக்குமானது அதற்கு ஏற்றபடி பாத்தீங்கன்னா நம்மளோட உடலுக்கு வந்து சீர்குலைந்து உடலில் பல நோய்கள் வந்து உண்டாகும். எனவே வந்து அதை வந்து அளவு முறையோட காப்பது இன்றியமையாத கடமையாகும். அதுதான் உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம் இவைகளில் எவற்றை மறுப்பது மிகுப்பது மனிதனின் உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்யாம் என்று வந்து சொல்றாரு. உடல் தோன்றுவது, இயங்குவதும், வளர்வதும், அழிவதும் இயற்கையோட நிகழ்ச்சியாவே தான் நடந்துகிட்டு இருக்குங்க. உடல் வந்து எடுக்கப்படுத நோக்கம் வந்து அறிவை வந்து உயர்த்தி, அதாவது பரம்பொருளோடு இணைதல் வேண்டும். இந்த தெய்வீகமான வாகனமான இந்த உடலை மிகவும் அக்கறையோடு பொறுப்புணர்ச்சியோடு வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளோட முதற் கடமையாகும். இது வந்து திருமந்திரத்துல சொல்ற உடம்பால் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பே வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பே வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமந்திர பாடலை வந்து சிந்திப்பது வந்து மிகவும் நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா உணவோட தீங்கு. மிகுதியான வந்து உணவு வந்து ரொம்ப அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும், நம்ம உடம்பு கெட்டுப்போம். ஒரு பொருளை வந்து காலம் கடந்து சாப்பிட்டா என்ன ஆகும், அது வந்து ஊசி போகும், அதுல வந்து அப்படியே நுர அந்த புளிச்ச வடை வருது. அப்ப அது வந்து நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே வயிற்றுல இருந்து அப்படியே என்ன ஆகும், கெட்டு போகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுல வந்து ஒரு உணவு சமைக்கிறாங்க, காலையில சமைச்சிருக்காங்க, அந்த உணவு சாயங்காலம் கெட்டு போயிடுச்சு. அதே மாதிரிதான் நம்ம வந்து வயிற்றுக்குள்ள போகும்போது அந்த உணவு என்ன ஆகுது, மீதியான உணவு என்ன ஆகும்னா கெட்டு போய் புளிச்ச ஸ்மெல் அடிச்சு உடல் வந்து நமக்கு வம்பா போயிருது. அப்ப என்ன செய்யணும், நம்ம சாப்பிட்டாலும் அந்த உடம்பு வந்து அந்த நம்ம குடல் வந்து அந்த உணவு வந்து உள்ள வாங்கிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா என்ன அங்க ஸ்டோரேஜ் ஆயிரும். அப்ப அது தேக முடிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா உள்ள ஸ்டோரேஜ் ஆகி புளிச்சு போயிடும். இததான் உப்புசு அல்லது நம்ம கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சொல்லுவோம். இப்ப நைட்டு நம்ம பசிக்கு நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கிடும். ஆனா வந்து அந்த சாப்பாடு வந்து டைஜஷன் ஆகாம அப்படியே தான் இருக்கும். இருந்து அப்படியே நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா வந்து உடம்புல விட்டு அது என்ன ஆகும்னா நமக்கு உடம்புல வந்து ப்ராப்ளம் ஆகுறது. உணவை வந்து ஒரு நல்ல ரசமா வந்து பிரிக்க முடியாது. அப்ப வந்து அதாவது என்னது காற்று வந்து உடலில் ரத்தத்தோடு வந்து கலந்துருது. ரத்தம் வந்து என்ன ஆகும்னா எந்தெந்த இடங்கள்ல தான் ஓடுகிறதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து சரியா வந்து அமையாது. அப்ப உடம்புல என்ன ஆகும்னா காந்த ஓட்டத்தையும் தடுத்து கேடு வந்து உடம்புல உண்டு பண்ணும். புளிப்பு வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக புளிப்பை வந்து நமக்கு வந்து நரம்புக்குள்ள வந்து போகாது. அது வந்து ரசாயன அம்சத்துல வந்து புளிப்பு வந்து காற்றாதான் நரம்பில் புகுந்து உள்ள செல்லும் பார்த்துக்கோங்க. அப்ப இந்த 7 தாதுக்கள் உணவிலிருந்து பாத்தீங்கன்னா ரசம் பிரிகிறது. அதிலிருந்து ஒரு பகுதி ரத்தமா மாறுகிறது. ரத்தம் வடிகட்டும் போது மிஞ்சுவது யூரினா மாறுது. மிச்சமான ஒரு ரத்தத்துல ஒரு பகுதி வந்து சதையா மாறுது. சதையிலிருந்து ஒரு பகுதி பாத்தீங்கன்னா கொழுப்பா மாறுது. கொழுப்பிலிருந்து வந்து எலும்பு உண்டாகுது. எலும்பில் ஒரு பகுதி மச்சியா மாறுது. அதிலிருந்து ஒரு பகுதி வித்து குழம்பாக பிரிகிறது. இப்படி 7 தாதுக்களாக வந்து மாறுகின்றன. எந்தெந்த இடத்தில் எந்தெந்த தாதுவில் வந்து எந்த அணுக்கள் வெளியேற்றி விட்டனோ, அதாவது அந்த தேவையற்ற அணுக்களை வந்து தள்ளி விட்டு தேவையான அணுக்களை வந்து தேவையான இடத்துல பொறுத்து வந்து நம்ம உடலை வந்து நல்லா வந்து உடலை வந்து வளர்க்கின்றன. தவறான எண்ணம். வயிறானது வந்து எப்போதுமே நிறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறது நமக்கு தப்பு. ஏன்னா நமக்கு வந்து உயிராற்றல் வந்து கொண்டேதான் இருக்குது. உணவுல மட்டுமே இல்ல, காற்றிலிருந்து, கோள்களிலிருந்து, பூமி நடுமையத்திலிருந்து, நீரிலிருந்து தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆற்றல் வந்து நமக்கு வந்து கிடைக்கத்தான் செய்யுது. அப்ப நம்ம வந்து எப்போதும் பாத்தீங்கன்னா வயிற்ற வெறும் சாப்பாடு சாப்பிட்டு மட்டும் நிறைச்சி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து இந்த 3 வகையில கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு வந்து நாமளே தடுக்கிறோம். அப்படி நம்ம செய்யக்கூடாது. உண்ணும் போது வந்து நம்ம செய்யக்கூடாது. சிலவங்க சாப்பிட உட்கார்ந்ததுமே சில வந்து சாதத்தை கையில் பிடித்து வந்து என்ன பண்ணுவாங்க, உண்ணும் போது செய்ய வேண்டியது. அதாவது நம்ம சாப்பிட உட்காரும் போது சிலர் வந்து சாதத்தை வந்து கையில் பிடித்துக்கொண்டு அதை நெத்தி வரைக்கும் கொண்டு போவாங்க. வந்து பார்த்திருக்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம காயல் கல்ப மாதிரிலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஓஜஸ் மூச்சு போட்டு அஸ்வினி முத்திரையை போட்டு நமக்கு சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அந்த சாப்பிடும் வந்து அதுல வந்து காந்தி தன்மை வந்து பெறுது. அந்த காந்த தன்மை வந்து என்ன ஆகுதுன்னா உடல்ல வந்து எல்லா செல்களுக்கும் பரவி அந்த உணவை வந்து நமக்கு ஜீரணிக்க வழி செய்கிறது. உண்ணும்போது வந்து செய்யக்கூடாது. உண்ணும்போது பாத்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க, சாப்பாடை கீழே செஞ்ச ஒத்த விரலால நீட்டுறது, இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. அது மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே தண்ணியே குடிக்க கூடாது. இப்படி தண்ணி குடிக்கும் போது பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா அந்த குடிக்கிற கிளாஸ்லயே வந்து எச்ச வந்து துப்பி உமிழ்வதும் செய்வாங்க. அந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது. அதாவது அதுக்கப்புறம் வந்து உழைப்பில்லாத
அதாவது சிலவங்க வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனா சாப்பாடு மட்டும் கரெக்டா அந்தந்த வேலைக்கு வந்து சாப்பிட்டுட்டு அவங்க பெசாட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா உடம்புல வந்து டைஜஷன் ப்ராப்ளம் ஆகாது. அப்ப அது உடம்புல என்ன ஆகும்னா கொழுப்பு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த கொழுப்பு அப்படி சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நம்மளோட ரத்த நாளத்தை வந்து என்ன செய்யுங்க அடைச்சிடும். அப்போ உடலுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் ரத்தத்தை அனுப்ப முடியாது. இதயத்துக்கு வந்து போதுமான ரத்தம் வந்து கிடைக்காது. அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இதயம் வந்து சோர்வடைஞ்சு ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்படுகிறது. அப்போ என்ன செய்யணும், கொழுப்பு உள்ள சத்துக்கள் உணவை வந்து நம்ம குறைச்சு கொண்டு உழைப்பு உடற்பயிற்சி வந்து கண்டிப்பா கொடுக்கணும். செய்யும் போது பாத்தீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஸ்வினி முத்திரை போட போட பாத்தீங்கன்னா இந்த ரத்த நாளங்களை வந்து அடைச்சிருக்க கொழுப்பு இருக்கு பாருங்க, அது எல்லாம் வந்து நீங்கிடும். அப்ப வந்து நம்ம நல்லா அந்த பயிற்சிகளை வந்து நல்லா பண்ணணும். அன்பு மிளிரும் இடம் ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு உழைப்பால் பதில் உலகத்திற்கு தந்திடு. ஒரு பிடி உணவில் உலகமே ஒன்றுபட்டிருப்பதோ நம்ம எல்லாருமே பார்க்கலாம். ஒரு பிடி உணவு எடுத்துக்கொண்டு சிந்தித்தோம்னா அரிசி வந்து நெல்லிலிருந்து அந்த அரிசியை பிடித்து தரக்கூடிய இயந்திரம், அந்த இயந்திரத்தை செய்வதற்கு இரும்பு தேவைப்படுது. அப்ப பாத்தீங்கன்னா அனைத்திலும் உலக மக்களோட உழைப்பு வந்து அதுல இருக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம வந்து எல்லாரோட பங்குமே இந்த வந்து அதுல இருக்குது. அப்போ உலகத்திற்கு வந்து நம்ம என்ன செய்யறோம், உழைப்பால் வந்தா நம்ம வந்து பதில் கொடுக்க வேண்டியது. அப்போ அப்ப என்ன ஆகும்னா அந்த அன்பு எந்த உழைப்பால் வந்து பதில் தந்திடும் அந்த அந்த இதுல கொடுத்துருக்கிறது வந்து நம்ம பாக்குறோம். அப்ப வந்து எதுவுமே நம்ம இருக்கிற எல்லாரோட உழைப்புலதான் நம்ம ஒரு உணவு சாப்பிடுறதே அதுலதான் நம்ம சாப்பிடுறோம். அப்ப நம்ம எப்பொழுது வந்து சமுதாயத்திற்கு வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம சமுதாயத்தை வந்து வாங்கி கொண்டேதான் இருக்கிறோம். அப்ப அந்த சமுதாயத்திற்கு நாம் வந்து என்னது நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோட வந்து நம்ம செயலாற்றும் போது பாத்தீங்கன்னா பொருளாதார செழிப்பு உண்டாகும். பொருளாதார செழிப்புல வந்து அறநெறி வாழ்வு தலைக்கும். அறநெறி வாழ்வு தழைச்சா ஆன்மீக வாழ்வு உண்டாகும். எல்லாரும் நலமாக வேண்டும். அப்ப வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த என்ன ஊடுருவி பாய்ந்து எல்லாரையும் அன்பும் கருணையாக வாழ வைக்கும். வாழ்க வளமுடன். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கர்நாடக மண்டலத்திற்கும் கனியையாக்கும் மறுபடியும் என்னோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. அருமையான ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறீர்கள். உணவு முறை என்ற தலைப்பிலே அறுசுவை உணவும் அந்த அறுசுவையினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் அதிகமானால் என்னென்ன தீமைகள் ஏற்படுகிறது, எந்த உணவில் அறுசுவையும் இருக்கிறது, எந்த காய்கறியை உண்ண வேண்டும் என்ற மாதிரி பழைய நல்ல கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமில்லாமல் திருமூலரின் பாடல்கள், நம் குருவின் பாடல்களையும் பாடி அதில் உள்ள கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க 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 நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களிடம் இப்போது பேச விரும்புவர்கள் உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பட்டனை அழுத்தி வரவும். அதற்கு முன்பாக இன்று மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 4:15 மணிக்கு சாந்தித்தவம் கன்னடத்தில் ஏற்றிருக்கின்றோம். 4:45 மணிக்கு உலக அமைதிக்காக 108 முறை வாழ்த்து இருக்கின்றோம். 4:55 மணிக்கு ஸ்பீச் இன் கன்னடா கர்மத கால்குலேஷன் கர்மத லக்காச்சாரா என்ற தலைப்பிலே ஸ்கை ப்ரொஃபஸர் கனகலதா டி அவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள். 5:30 மணிக்கு உலக அமைதி வாழ்த்து. இதையடுத்து நாளை மதியம் 2 மணிக்கு ஸ்கை ப்ரொஃபஸர் பி ராதா அம்மா அவர்கள் உலக அமைதி வேர்ல்டு பீஸ் என்ற தலைப்பிலே தமிழிலே உரையாற்றியிருக்கிறார்கள். கன்னடத்திலே 4:15 மணிக்கு தவம். அதை அடுத்து ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் தவமணி அம்மா அவர்கள் வானப்பிரசுஸ்தா அண்ட் வேதாத்திரியம் என்ற தலைப்பிலே கன்னடத்தில் உரையாற்றியிருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம். அம்மாவிடம் ஆனந்தி அம்மாவிடம் பேச விரும்புவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ரைஸ் பண்ணலாம். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். அம்மா ஆனந்தி அம்மா சொல்லுங்கய்யா. உங்களுடைய உரை மிகவும் தெளிவாகவும்
எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்ததுனால யாருக்கு டவுட் வரலன்னு நான் நினைக்கிறேன். நன்றி முடிச்சுக்கலாங்களா? ஐயா. முடிச்சுக்கலாம். முடிச்சுங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் தவநிலைக்கு வந்து விடுவோம். இன்று நம்மோடு இணைந்து நல்ல சிந்தனை அளித்த அருள்நிதி ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆனந்தி பி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமா இணைப்பில் இணைந்த அனைவருக்கும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் கணபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜயா கணபதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை மதியம் 2 மணிக்கு அனைவரும் இணைவோம், பயன் பெறுவோம் என்று இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். இப்போது உலக நலவாழ்வு. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.